கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் இயேசுவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். இயேசப்பா நல்லவர், அவர் பெரியவர், சொல் தவறாதவர், நமக்காகவே சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்தவர், இந்த பூமியில் நம்மை வாழ வைக்கவே பிறந்தவர். இந்த மாதம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த மாதம். பயப்படாதீங்க, அவர் நமக்காகவே இந்த பூமியிலே பிறந்தார், நம்மை வாழ வைப்பதற்காகவே பிறந்தார். அவர் உங்களை நடத்துவார். இந்த மாதம் பெரிய பெரிய காரியங்களை பார்ப்பீர்கள். விசுவாசமாக இருங்க, சமாதானமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்திய ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 22:15. என் பலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல் வாயோடு ஒட்டி கொண்டது, என்னை மரணத்தூளிலே போடுகிறேன். என்னை மரணத்தூளிலே போடுகிறேன் அப்படின்னா மரணத்திகள், மரணம் வருவதை போலுள்ள அனுபவங்கள். மரணத்துக்கு ஏதுவான வியாதி உண்டு. பைபிளை வாசிக்கும் போது 2 ராஜாக்கள் புஸ்தக அதிகாரத்தில் இசைக்கியா மரணத்துக்கு ஏதுவான வியாதி பட்டிருந்ததாய் பைபிள் சொல்லுகிறது. மரணத்துக்கு ஏதுவான வியாதி. ஆனால் அந்த வியாதியை ஆண்டவராகிய தேவன் மாற்றினார். இசைக்கு ஆண்டவர் நோக்கி கூப்பிட்ட பொழுது, ஜெபித்த பொழுது, மன்றாடின பொழுது, அந்த ஜெபத்தை கேட்டு, மன்றாட்டை கேட்டு ஆண்டவர் சுகம் வைக்கிறார். 15 வருட ஆயுசு நாட்களை கொட்டி கொடுத்தார். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். நீங்கள் இன்னைக்கு மரண இருளில் போடப்பட்டதை போல, மரண இருள் நடப்பதை போல இருக்கலாம். சங்கீதம் 23 தாவீது சொல்லும்போது சொல்றாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், உங்களுடைய கோலும் தனி என்னை தேற்றும். ஆம், மரண இருள் வருவதை புரிந்தாலும் அதிலிருந்து வெளியே வருவீர்கள். கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். கடன் பிரச்சனைனால தற்கொலை நினைச்சிட்டு இருக்கீங்களா? அல்லது குடும்ப ஃபேமிலி ப்ராப்ளத்தில் இதுக்கு வாழ நினைக்கிறீங்களா? அப்படி நினச்சிட்டு இருக்கிறீங்களா? எனக்கு யாருமே இல்லை, எதுக்கு வாழ நினச்சிட்டு இருக்கிறீங்களா? இல்லை ஒரு அவமானம் வந்துச்சா, நிந்தனை வந்துச்சா, ஏதோ வாழ்க்கையில் ஒரு இன்சிடெண்ட் வந்துச்சு, உடனே சாக நினைக்கிறீங்களா? அந்த மரண இருளிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வரார். நம்ம ஆண்டு நம்மை வாழ வைக்கிறவர். இயேசு உங்களை வாழ வைப்பார். விசுவாசிங்க. ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தேவனே, உமக்கு நன்றி. மரண இருளில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும், ஒரு விடுதலை உண்டாகட்டும். அற்புத நடக்கட்டும், உடைய அதிசயம் நிகழட்டும், பெரிய பெரிய காரியம் நடக்கட்டும். சமாதானத்தை கொடுங்க. கொடிய நோய்கள், போராட்டங்கள், தற்கொலை எண்ணங்கள், மரண பயம் எல்லாம் உடைய பிள்ளைகள் விட்டு விலகட்டும். ஏசப்பா, குறிப்பாய் இன்னைக்கு பிறந்த நாளை காண்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். பேர் பேராய் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. திருமண நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதிங்க. உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வேலை படித்து வேலையில்லாதவர்களுக்கு வேலையை கொடுங்க. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கட்டும். திருமணம் முடிந்து குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தாரும். தொழில் வியாபாரம் இல்லாதவர்களுக்கு தொழில் வியாபாரத்தை கொடு. தொழில் வியாபாரம் செய்கிற எல்லாரையும் ஆசீர்வதி. சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு வீட்டை கொடு. ஆண்டவரை குறிப்பாய் கர்த்தர் ஊழியர் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. அப்படி செய்கிற நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.